இந்த முஸ்லிம்ஸ் என்னப்பா எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத பத்தி யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த இளைஞர் எந்த அளவுக்கு தெளிவா அதை விளக்கமா சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. இப்படிப்பட்ட அரசியல் புரிதல் தெளிவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நாம எதிர்பார்க்கிறோம். இத முக்கியமா ஆச்சரிய குறிகள் அவசியம் பார்க்கணும், பார்த்து பகிரணும். எப்ப பார்த்தாலும் இந்த முஸ்லீம்கள் திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்க, திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் முஸ்லீம்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம்ல. ஏன் முஸ்லீம்களுடைய ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு போகுது அப்படிங்கறத யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துக்கோங்களேன். இதுல ஒவ்வொரு கட்சியுமே அதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பாருங்க. உதாரணத்துக்கு அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வச்சு திமுக அரசியல் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டாங்க. ஒரு பக்கம் பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம்களுடைய இடமாகவே இருந்தாலும் சரி, அது இனிமே இந்துக்களுக்கான இடம், அந்த இடத்துல போயிட்டு தீபத்தை ஏத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் இருக்கு. பெரிய அளவுல களத்துக்கு வரலனா கூட எப்பவுமே அறிக்கைகளை மட்டுமே விடுற ஒரு கட்சி தலைவர் இந்த விஷயத்துல அறிக்கை கூட விடாம அவர் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா திமுக அரசாங்கம் அந்த இடத்துல பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக 144 தடை உத்தரவை போடுறாங்க. அதை தாண்டி அந்த நீதிபதிக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துல மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதுக்காக நீதிக்காக போராடுறாங்க. நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அங்க விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால மிகப்பெரிய போராட்டம் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில தீர்ப்பு கொடுத்தாரு GR சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் இயற்றுவதற்கான முயற்சியையும் இப்போ திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க சொல்லுங்க, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நாம வாழ்ற மண்ணுல அமைதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலையும் நம்மள பாதுகாக்கக்கூடிய வகையிலையும் ஒரு அரசாங்கம் எப்பவுமே செயல்படுது அப்படின்னு சொன்னா அந்த அரசாங்கத்துக்காக தானே எப்பவுமே சிறுபான்மை மக்கள் துணை நிற்பாங்க.